இப்ப பொங்கலுக்கு எல்லாருக்குமே இந்த கலைஞர் உரிமை தொகை முன்கூட்டியே வந்துருச்சு. மாதாந்திரம் 15ஆம் தேதி தான் அக்கவுண்ட்ல, அதாவது நம்மளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும். ஆனா, பொங்கல் செலவை முன்னிட்டு பெண்கள் தடுமாறுவாங்க அப்படின்றதுக்காக, பொங்கலுக்கு முன்னாடியே, அதாவது நேற்றைக்கு 13ஆம் தேதியே எல்லாருடைய அக்கவுண்ட்லயும் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதில பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. இன்னும் வரல. ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருக்கேன். மேல்முறையீடு பண்ணியிருக்கேன். இப்போ புதுசா விண்ணப்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்த பெண்களுக்கு பெண்களின் வீடுகளுக்கு ஒரு முறைக்கு இருமுறை அரசு பணியாளர்கள் நேரடியாக சென்றுள்ளனர். விண்ணப்பித்தவர்களின் கணவர் ஆதார் கார்டு தகவலை வைத்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளார்களா என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வருமான வரி தாக்கல் செய்து லோன் வாங்கியவர்களின் குடும்பங்களைச் சார்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்தால் அவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா? அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுத்துள்ளது. எல்லா தகுதிகளும் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தகுதி இருக்கும் என நினைப்பவர்கள் உங்கள் பகுதியில் இருக்கும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மேல்முறையீடு செய்யலாம். இந்த தகவலை அமைச்சர் சுப்பிரமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. இருப்பினும் இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படும், எப்பொழுது பதில் கிடைக்கும் என்ற தெளிவான வழிகாட்டுதல்கள் அரசு சார்பில் தெரிவிக்கப்படவில்லை என்பதை சொல்கிறார்கள். இப்போதைக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றத யாராலையும் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் மேல்முறையீடு செய்கிறத திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க புதுசாக மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வாய்ப்பில்லை. ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க மேல்முறையீடு செய்யலாம். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக போகலாம்.